ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிக்கும் பாரதிக்கும் கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பார்த்தோம்னா ஆதி கையால் தன்னுடைய தாலியில் வந்து குங்குமம் வச்சுக்கிடணும், அதே மாதிரிக்கு ஆதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆசையை வந்து அவங்க சொல்லவும், அப்போ இதை பற்றி தமிழும் ஆதித்யாவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்தோம்னா ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ தவக்கில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு ஆதியண்ணா, அண்ணி இந்த அளவுக்கு ஆசைப்படுறாங்க, அவங்க ஆசையை நீ நிறைவேற்றுவியான்னு சொல்லி கேட்கும்போது, அதுதான்டா நானும் வந்து கண்டிப்பாக அந்த ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஆனால் எப்படின்னு தெரியலையே சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி நான் எனக்கு ஒரு யோசனை வருது, நான் சொல்கிற மாதிரி கேளு, நீ போய் பாரதி கிட்ட காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படிங்கும்போது, காஃபிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கும்போது, நான் சொல்கிறத மட்டும் கேளு போட அப்படின்னு சொல்லவும், என்ன தெரியலேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதி பார்த்தோம்னா அவங்க பெட்ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு நடிக்கவும், அப்போ தவக்கில் வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு அண்ணன் காஃபி கேட்டார் அப்படிங்கவும், உடனே பாரதி சரின்ட்டு காஃபி எடுத்து கொண்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா வந்து குங்கும டப்பாவை வந்து அங்கே வச்சிருக்கிறாங்க ஆதி. அப்போ வந்து பாரதி வந்து என்ன காஃபி கேட்டார், ஆனால் இப்போ தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம காஃபி எங்கேயே வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா குங்குமம் அந்த டப்பா அவங்க இருக்கவும், குங்குமத்தை பார்த்ததுமே உடனே பாரதி வந்து நினைக்கிறாங்க அவர் தூங்கிட்டு தானே இருக்கிறாரு, இப்பவுமே தன்னுடைய ஆசை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு உடனே பாரதி பார்த்தோம்னா ஆதி காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போ வந்து ஆதி வந்து முடிச்சுக்கிட்டு தான் இருக்கவும், அதனால தூங்கின மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படியோ பாரதியோட ஒரு ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை பார்த்தோம்னா அவங்க குங்கும டப்பா பக்கத்தில் அவங்க கையை கொண்டு வைக்கவும், உடனே வந்து அவங்க கையால் நம்ம அந்த குங்குமத்தை எடுத்து தாலியில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு பாரதி வந்து அவங்க கையை பிடிக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே மித்ரா வந்துருந்தாங்க. வந்ததுமே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இல்ல ஆதி காஃபி கேட்டாரு அதான் கொடுக்கறதுக்காக வந்தேன், ஆனா தூங்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது, அவர் தான் தூங்கிட்டு இருக்காருல, அப்புறமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறப்போ வெளியே அப்படின்னு சொல்லவும், உடனே பாரதி சரின்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஆதி வந்து சரியான நேரத்தில் இப்படி வந்துட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மித்ரா போட்டு திட்டிட்டு இருக்கவும், அப்ப மித்ரா வெளியே வராங்க. அப்போ உடனே மித்ரா வந்து நினைக்கிறாங்க, என்ன நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துன்னு சொல்லி நினைக்கியா, நடக்க விட மாட்டேன், நான் யாரு மித்ராவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்ப மித்ரா வெளியே வந்ததுமே உடனே பாரதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மித்ரா, அதாவது என்னுடைய ஆசையெல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரிக்கு வந்துன்னு எனக்கு தெரியும், ஆனா என்னுடைய ஒரு ஆசை தான் நிறைவேறிச்சதுலாம், நான் தான் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லவே, இது கேட்டதுமே மித்ரா வந்து எரிச்சல் அடைகிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, இங்க பாரு நீ என்னதான் பண்ணினாலும் சரிதான், என்னையும் அதையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சிரிச்சுக்கிட்டு போகவும், அடுத்தது பாரதி வந்து தன்னுடைய கல்யாண புடவையை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அந்த கல்யாண புடவை எடுத்து பார்த்ததுமே அவங்களுக்கு வந்து ஆதி தான் கழுத்தில் தாலி கட்டினதை அதை நினச்சி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த புடவையை கட்டிட்டு இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி நினைக்கவும், அப்போ பாட்டி வந்து என்ன பாரதி கல்யாண புடவை பார்த்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டி இந்த புடவையை கட்டிக்கிட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கும்போது, தாராளமாக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், இதை மித்ரா வந்து ஒளிஞ்சுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ இந்த புடவையை கட்டிட்டு நீ கோயிலுக்கு போக போறியா, எப்படி கட்டிடுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கவும், அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா பாரதி இந்த புடவை வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வந்து அவங்க மித்ரா வந்து அந்த புடவை எடுக்கிறாங்க. எடுத்ததுமே நந்தினி வந்து என்ன மித்ரா என்ன கையில் புடவை வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, இந்த புடவை வந்து பாரதியோட முகூர்த்த புடவையாக்கும், இதை கெட்டிக்கிட்டு இன்னைக்கு கல்யாண நாளுக்கு கோயிலுக்கு போக போறாளாம், அதுதான் இதை நெருப்பு வச்சு கொளுத்தலான்னு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, சரியா நான் இதுதான் பண்ணினேன், இவளெல்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா புடவையை நெருப்பில் கொண்டு போட்டுருந்தாங்க. அப்போ பாரதி வந்து அவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அவங்க வரவும் கட்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா புடவையை காணல, என்னது புடவை இங்கே தானே வச்சிருந்தேன் எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ரொம்பவே பதட்டமாக இருந்தாங்க. அப்போ எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டு அவங்க வெளியே வராங்க. பார்த்தோம்னா புடவை வந்து நெருப்பில் எரிஞ்சிட்டு இருக்கோம். இது பார்த்ததுமே வந்து பாரதி அதிர்ச்சியோட அந்த புடவையை உடனே வந்து அதை எடுத்து அந்த நெருப்பை வந்து அணைக்கிறாங்க. உடனே எங்கே பார்த்தோம்னா வந்து மித்ராவை தான் காட்டுறாங்க. மித்ரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், அப்போ உடனே பாரதி வந்து அவங்க பக்கத்தில் வராங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய மூர்த்த புடவையை இந்த மாதிரிக்கு நெருப்பில் வச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு வந்து ஒரு அறை கொடுக்குறாங்க. அந்த சத்தம் கேட்டு உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே வெளியே வந்துருந்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அவங்க ஆதி தவக்கலை பாட்டி எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு பாட்டி வந்து அவங்க பாரதி கிட்ட கேட்கும்போது, இந்த புடவையை பாருங்க பாட்டி, என்னுடைய மூர்த்த புடவையை இவங்க நெருப்பில் தூக்கி போட்டிருக்கிறா அப்படின்னு சொல்லவே, இது கேட்டதுமே பாட்டி அப்படியே ஆவேசப்படுறாங்க. அதே மாதிரிக்கு ஆதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க, இந்த மித்ரா வேணும்னு தான் அப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு. அப்போ உடனே பார்த்தோம்னா மித்ரா வந்து அப்படியே வந்து அதிர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ அவங்க ஆதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, எதுக்கு மித்ரா அந்த மாதிரிக்கு நீ பண்ணுன, பாரதியோட பட்டுப்புடவையை எதுக்காக நீ நிரப்பிச்சு கொடுத்துன அப்படிங்கும்போது, உடனே மித்ரா வந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ஆதி எனக்கு அதெல்லாம் தெரியாது, பழசை எல்லாத்தையும் நான் நெருப்பு வச்சு கொளுத்திட்டு இருந்தேன், அப்போ அந்த புடவை அங்கே இருந்ததை பார்த்துட்டு இதுவும் பழைய புடவை தான், கிழிஞ்சு போன புடவைன்னு சொல்லிக்கிட்டு நான் போட்டுட்டேன், மற்றபடி வந்து பாரதியோட பட்டு புடவைன்னு எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சுட்டு தான் நான் செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படிங்கவும், அப்போ தவக்கில் வந்து ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, மித்ரா சொல்கிறது எல்லாமே பொய், அவள் வேணும்னு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும், அப்போ ஆதிக்கு உண்மை தெரியுது, ஆமாம் மித்ரா வேணும்னு தான் அது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அப்போ பாரதி வந்து அந்த பட்டு புடவையை பார்த்துக்கிட்டு அவங்க அப்படியே கண்கலைங்க அழுதுகிட்டே வந்து ரூம்
ரூமுக்கு வரவும் இதை பார்த்துட்டு இருக்கிற ஆதி வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா தன்னுடைய மூர்த்த புடவை இப்படி நெருப்பில் தூக்கி போட்டதுனால பாரதி எந்த அளவுக்கு மனசு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி நினைக்கவும் அப்போ பாட்டி வந்து அவங்க மித்ராட்ட சொல்கிறாங்க, ஆனால் நீ எல்லாம் ஒரு பொண்ணு அடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் திட்டிட்டு போகவும் அப்போ வந்து மித்ரா வந்து நினைக்கிறாங்க, என்னை அடிச்சுட்டே இல்லை உன்னை சும்மா விட மாட்டேன்டி பாரதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நந்தினி வந்து என்ன மித்ரா இவ எப்படி போட்டு அடிச்சுட்டா, ஆதியும் வந்து ஒன்றை போட்டு கண்டிச்சுட்டு போறாரு அப்படிங்கும்போது இதுதான் எங்கள் பிரச்சனையே, அவள் என்ன பண்ணினாலும் சரி தான் ஆதி வந்து அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதனால தானே இவ இந்த மாதிரிக்கு வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறா, இவ இன்னைக்கு என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து பாரதி வந்து கண்கலங்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பாட்டி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, சரி பாரதி நீ அழுதுட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகவும் அப்போ வந்து ஆதி எங்கே வராங்க வந்ததுமே பாரதி கிட்ட சொல்கிறாங்க, பாரதி இந்த புடவை மட்டும் நீங்கள் எவ்வளோ வந்து அக்கறை வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன இருந்தாலும் இது உங்களுடைய கல்யாண பட்டு புடவை, அது மேலே நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பிரியமாக இருப்பீங்கன்னு எனக்கு புரிய வருது, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுது, சரி இதே மாதிரிக்கு ஒரு புடவை உங்களுக்கு நான் வாங்கி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து பாரதி பார்க்குறாங்க. அப்போ பாரதி வந்து சொல்கிறாங்க, நீங்கள் இன்னொரு புடவை வாங்கி கொடுத்தாலும் ஆனால் இந்த புடவையோட அருமை வந்து வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாரதி நீங்கள் அழுதுட்டு இருக்காதீங்க, உங்களுடைய நிலைமை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இன்னைக்கு என்ன உங்களுக்கு வெட்டிங் டேயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதி தெரியாத மாதிரி கேட்கவும் உடனே பாரதி ஆமாம் அப்படிங்கிறாங்க, சரி வாங்க நானே வந்து உங்களுக்கு கோயிலில் அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கவும் உடனே பாரதி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஆதி சொல்கிறாங்க, நான் போய் கிளம்பிட்டு வந்துருந்தேன் வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கவும் உடனே பாரதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாரதி கிளம்பி வரவும் ஆதியும் வந்து பட்டு வச்சு சட்டையெல்லாம் வந்து கட்டிக்கிட்டு வராங்க. இப்படி பார்த்ததுமே உடனே மித்ரா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ஆதி ஏதாவது யாருக்காவது கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லி கேட்கும் போது கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் பார்த்தோம்னா பாரதியும் வந்து கிளம்பி வந்துருந்தாங்க. ஆதி நான் கிளம்பிட்டு அப்படிங்கும் போது இவன் எங்க போறான், ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப ஆதிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன ஆதி நீங்க ரெண்டு பேரும் எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நாங்க கோயிலுக்கு போறோம் அப்படிங்கவும் கோயிலுக்கு எதுக்காக இவ்வளவு நீங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படிங்கும்போது இங்க பாரு மித்ரா பாரதி ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் நீ தானே, அதுக்காக தான் பிராயச்சித்தமாக நான் பாரதியை நான் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மித்ரா வந்து என் கண் முன்னாடியே என் ஆதியை என்னை அழைச்சிட்டு போறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோடு இருக்கும்போது பாரதி வந்து மித்ரா பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாரதியும் ஆதியும் வந்து காரில் போகும்போது அப்போ பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க, எப்படியோ கெட்டதில் ஒரு நல்லது நடந்த மாதிரிக்கு ஆதியே நம்ம கூட இன்றைக்கி கல்யாண நாளுக்கு அதுமா நம்மளை கூட கோயிலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கோயிலில் வந்து அவங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து ஐயர் வந்து பார்க்கும்போது குங்குமத்தை எடுத்து கொடுக்குறாங்க, இன்னைக்கு உங்களுக்கு வெட்டிங் டேயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஏற்கனவே பாரதி சொன்னதுனால அர்ச்சனை பண்ணும்போது சொன்னதுனால ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து உடனே வந்து அவங்க ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்தாங்க உங்கள் பொண்டாட்டியோட நெத்தியிலையும் தாலிலையும் குங்குமம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க பாரதி வந்து அதிர்ச்சி அடையவும் அடுத்தது பார்த்தோம்னா ஆதி வந்து பாரதியை பார்க்குறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி தானே, அதனால இன்னைக்கு உங்கள் பொண்டாட்டி நெத்தியில் குங்குமம் வச்சுட்டு தாலியில் குங்குமத்தை வச்சு விடுங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆதியும் வந்து அதே மாதிரி குங்குமத்தை வைக்கிறாங்க. அப்போ அவங்க பின்னாடியே மித்ரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இப்படி அவங்க பாரதியோட தாலியில் குங்குமத்தை வைக்கவும் கரெக்டாக மித்ராவும் கோயிலில் வந்து அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்கவும் இதை கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்காத பாரதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆதி வந்து சொல்கிறாங்க, பாரதி நான் வச்சதில் ஒன்றும் தப்பு இல்லைல்ல, ஏன்னா அவங்க நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவின்னு சொல்லி நினச்சிட்டாங்க, அதனால தான் எனக்கும் வேறு வழி தெரியாமல் நான் இந்த மாதிரிக்கு வந்து உங்கள் நெத்திலையும் தாலிலையும் குங்குமம் வைக்க வேண்டியதாக ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை இப்படி சொன்னதுமே வந்து பாரதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இன்னைக்கு நான் என்ன ஆசைப்பட்டனோ அதுவே எனக்கு நடந்துருச்சுது, இதுக்கு மேலே எனக்கு வேற என்ன பாக்கியம் வேணும்னு சொல்லி அவங்க நினைக்கவும் ஆதி பார்த்தோம்னா அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க, பாரதி இதுதானே இன்னைக்கு வந்து நடக்கணும்னு சொல்லி நினைச்சீங்க, அது நல்லபடியாகவே நடந்து பிடிச்சி வச்சுது, இப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் வந்து நினைக்கவும் அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கோயிலை சுற்றி வராங்க. இதை பார்த்ததுமே மித்ரா அப்படியே எரிச்சலோட நேராக வீட்டுக்கு வந்ததுமே வீட்டில் கோவத்தோட அவங்க கத்திட்டு இருக்கவும் சுதாகர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு என்ன சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது என்னத்தை சொல்கிறதுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் நடந்த சீனை வந்து அவங்க சுதாகர்கிட்ட சொல்லவும் இதை கெட்டதுமே சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா பாரதி ஆசைப்பட்டது எல்லாமே ஆதி வந்து கல்யாணம் நல்லா செஞ்சு கொடுத்துட்டாங்க, இதனால பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.